எம்ஜிஆருக்கு உலக சுற்று வாலிபன் என்ன பிரச்சனையை சந்திச்சதோ அதே பிரச்சனையை ஜனநாயகம். இப்போ ரெட்ஜெயினில் கணக்கு வழக்கு மற்ற எல்லா விஷயங்களும் ஜென்யூனாக இருக்கிறதுனால தான் ஸோ இந்த படம் வந்துச்சுன்னா இந்த காங்கிரஸ் திமுக அன்னைக்கு இருந்த அனைத்து அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னங்கிறத. அப்போ இந்த பராசக்தி படம்ங்கிறது முதல்ல புறநானூறுன்னு ஆரம்பித்து பராசக்தியை மாற்றி அவங்க பண்ணியிருக்காங்க பொழுது. வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ராமானுஜம் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த நேரம் மலேசியாவில் ஜனநாயகனோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் நடக்க போது எல்லாரும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பராசக்தியும் ரிலீஸ் ஆகுது. இப்போ ரெண்டுமே ஒரே நேரத்தில் வர்றது மாதிரி இருக்கு. 2 நாள் 1 நாள் தள்ளி வர்றது மாதிரி இருக்கு. ஏற்கனவே திட்டமிட்டது ஜனநாயகம் தான் 9ஆம் தேதி. பராசக்தி அவங்க தேதி 9 கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் ரெண்டுமே அரசியல் படம். இப்போ இருக்கிறது 1300 ஸ்க்ரீனாக. நீங்கள் பொங்கல் ஃபெஸ்டிவலுங்கும் பொழுது இந்தியாபுரம் படங்கள் ரிலீஸ் ஆகும். குறிப்பாக தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் 3 லாங்குவேஜ்லேயுமே அந்தந்த மொழியின பெரிய நடிகர்கள் நடித்த படங்கள் ரிலீஸ் ஆகும். விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய மிகப்பெரிய பலம் தமிழ்நாட்டுக்கு எடுத்து கேரளா. அதே மாதிரி சிவகார்த்தியனுடைய மிகப்பெரிய பலம் தமிழ், தெலுங்கு, மலையாளம். இந்த 3மே இருக்குது. ஹிந்தி பெல்ட்டில் இவங்க பற்றி கவலை இல்லை. இந்த கட்டத்தில் இந்த படத்தினுடைய வியாபாரம் தொடக்கத்தில் இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மாறிக்கிட்டே இருந்துச்சு. காப்பி பேஸ்டஸில் முதல்ல தமிழ்நாட்டு தேட்டர்கள் ரிலீஸ் கொடுத்தாச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி செட் ஆகலைன்ட்டு. ஏன்னா அவங்க டார்கெட் 100 கோடி ரூபாய் இருந்துச்சு தமிழ்நாடு. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கண்டிஷனில் எம்ஜிஆருக்கு உலக சுற்று வாலிபன் என்ன பிரச்சனையை சந்தித்ததோ அதே பிரச்சனையை ஜனநாயகன் சந்திக்கும். அன்னைக்கு பகிரங்கமாக இருந்துச்சு. இன்றைக்கி இன்டைரக்டாக அதுக்காக நெருக்கடிகள் இருக்கும். ரெண்டாவது அது நெருக்கடின்னு சொல்ல முடியாது. சட்டப்படி நீங்கள் தேட்டரில் படம் போடலாம். சட்டம் அங்கீகரித்தபடி நீங்கள் டிக்கெட்டை வைக்கலாம். அதுக்கு எந்த தடையும் கிடையாது. அப்படி சட்டப்படி அங்கீகரித்த டிக்கெட் ரேட்டுக்கு நீங்கள் ஜனநாயகன் டிக்கெட்டை வைத்தீங்கன்னா விஜய் சம்பளம் வர வசூலில் கூட வராது. அவருடைய சம்பளம் 250 கோடி ரூபா. 250 கோடி ரூபா அவருக்கு சம்பளம் கொடுக்கணும்னா கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் வசூலாகணும். ஆகாது. ஸோ இந்த கட்டத்தில் அதை இன்றைய தகவல் நிலவரப்படி அந்த படத்தை தமிழ்நாடு முழுவதும் திரையரங்களில் வெளியிடுறது சன் பிக்சர்ஸ்கிட்ட கொடுத்துருக்கிறதா தகவல். இன்னும் அதிகாரபூர்வமாக அவங்க அறிவிக்கலாம். இந்த கட்டத்தில் தான் நீங்கள் பராசக்தி ஏற்கனவே தமிழ் சினிமாவில் அது ஆதிக்கம்னு சொல்ல முடியாது. பட் ஒரு பலமான விநியோக நிறுவனமாக வளர்ந்து நிற்கிறத ரெட் ஜெயண்ட். அதுக்கு பின்னாடி ஆளும் திமுக இருக்குதுன்னு சொன்னால் கூட நீங்கள் என்ன தான் புஷ் பண்ணிங்கனாலும் சத்து இருந்தால் தான் அந்த விஷயம் நடக்கும். அப்போ ரெட் ஜெயினில் கணக்கு வழக்கு மற்ற எல்லா விஷயங்களும் ஜென்யூனாக இருக்கிறதுனால தான் திருப்பி அவங்க படத்தை கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது இப்போ ரெட் ஜெயின்ட்டு இப்போ சன் பிக்சர்ஸ் தேட்டர் போடணும்னா கூட ரெட் ஜெயின்ட்டு தான் கொடுக்கும். அப்போ இந்த கட்டத்தில் தான் 2 பேருமே யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போல தான் 14ங்கிறது போகிறத விட ஒரு 10ஆம் தேதி வந்தாச்சுன்னா 9ஆம் தேதி ஒரு நாள் ஜனநாயகனுக்கு ஜனநாயகபூர்வமாக ஃப்ரீயாக கொடுத்துருவோம். அப்போ நீங்கள் 1300 ஸ்க்ரீனில் மேக்ஸிமம் 1100 ஸ்க்ரீன் ஜனநாயகன் படம் முதல் நாள் 5 ஷோ தமிழ்நாடு பூரம் ஓடிச்சுன்னு வைங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 ஷோ ஓடிடும். அதில் ஒரு மிகப்பெரிய வசூலை எடுத்துருவாங்க. என்னதான் அரசாங்கம் கண்கொத்தி பாம்பாக இருந்தால் கூட திருடனை பார்த்தா திருத்த ஒழிக்க முடியாது. அதனால் டிக்கெட் ரேட் 500-1000 போட்டு படத்தை தேர்த்துறதுக்கு தான் வழி வைப்பாங்க. அந்த படம் ஒரு வேளை அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு ஃபயராக இருந்த படம் ஓடிடுச்சுன்னு வைங்க, ஸ்க்ரீன் குறையாது, ஷோ மட்டும் மாறும். இப்போ ஜனநாயகனுக்கு ஒரு 600 ஸ்க்ரீனு, பராசக்திக்கு ஒரு 600 ஸ்க்ரீன் கொடுத்தாச்சுன்னு வைங்க, பேலன்ஸ் பண்ணி போயிடலாம். ஸோ உங்களுக்கு ரெட் ஜெயிண்டாக இருக்கட்டும் அல்லது சன் பிக்சர்ஸாக இருக்கட்டும், அரசியல் ரீதியாக விஜய் மாறுபட்டு இருக்கலாம், இல்லை திமுகவை இருக்கலாம், இல்லை அண்ணா யாராக இருந்தாலும் சரி, அவங்க அதை வியாபாரமாக தான் பார்க்குறாங்க. சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும்
ஜனநாயகன் படத்தை வியாபார கண்ணோட்டத்தோடு இருக்கிறாங்க. ரெட் ஜெயின்ட் அதை வியாபாரமாக தான் பார்க்குறாரு. இப்போ பராசக்திக்கு வந்து அதிகமான கட்டு வந்திருக்குங்கிறாங்க, சொல்றாங்க. சென்சார்ல மேல்முறையீட்டுக்கு போயிருக்காங்க. பராசக்தி சென்சாரில் பிரச்சனைக்குரியதாக மாறி இருக்குங்கிறது எல்லாருக்குமே நேற்று தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 36 கட்டுக்கு மேலே பராசக்திக்கு தணிக்கை கொடுத்துருக்கோம். பொதுவாக தமிழ் சினிமாவிலையும் சரி, இந்திய சினிமாவிலையும் சரி, படத்தினுடைய ரிலீஸ் தேதி அறிவிக்கிறதா இருந்தால் சென்சார் வாங்கிட்டு தான் அறிவிக்கணும். இது வந்து அறிவிக்கப்படாத அறிவிப்பாக தயாரிப்பாளர்கள் கையாண்டு வந்தது. சமீப காலங்களாக ரிலீஸ் தேதி அறிவிச்சிட்றாங்க. ரெண்டாவது, நீங்கள் இந்தியாவில் வந்து தமிழ்நாடுங்கிறது, குறிப்பாக தென்னிந்தியாவில் தமிழ்நாடுங்கிறது ஒரு தனித்தீவு மாதிரி தான் இருக்குது. மத்திய அரசுக்கும் மாநில அரசு இல்லை, மத்திய அரசுக்கும் தமிழக மக்களுக்குமான இடைவெளி ரொம்ப தூரத்தில் இருக்குது. தணிக்கை துறையில் இருக்கிறது எல்லாருமே மத்திய அரசினுடைய உத்தரவுக்கு கட்டப்பட்டவங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே ஆக்சுவலாக இந்த படத்தை கட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி மத்தியில் ஆளக்கூடிய பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தணிக்கைத்துறை ஓட்டிங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா 1967 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரானது. அந்த போராட்டத்தை நடத்தின திமுக. ஸோ இந்த படம் வந்துச்சுன்னா இல்லை, காங்கிரஸ் திமுக அன்னைக்கு இருந்த அனைத்து அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னங்கிறத விமர்சனங்களோடு தான் வரும். இது பாஜகவை எந்த வகையிலையுமே பாதிக்காது. நல்லது கூட அது உங்களுக்கு விட்டுருக்கலாம். ஆனால் தணிக்கைத்துறையில் சில கட்டுப்பாடுகள், விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறையை இப்போ அவங்க பயன்படுத்துகிறாங்க. அரசுக்கு எதிரான வசனங்கள், மொழிவெறியை தூண்டக்கூடியது, இனவெறியை தூண்டக்கூடியது, உணர்ச்சி வசத்தை இப்படி பல ஒவ்வொன்றுக்கு. அதாவது நீங்கள் வந்து விதிமுறைகள் இருக்கு. மருத்துவர் வந்து ஆஸ்பத்திரியில் உங்களை பெட்டில் வச்சு பெல்லு போடணும் அப்படின்ட்டா எல்லாமே சொல்லுவார். இல்லை, வன்முறையும் அதிகமாக இருக்கக்கூடாது, வன்முறையும் அதிகமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த படத்தில் வந்து நீங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான், இந்தி திணிப்பு போராட்டம், அதில் நீங்கள் தீக்குளிப்பு இருந்துச்சு, பஸ் எரிப்பு இருக்குது, ரயில் மறியல் இருக்குது, துப்பாக்கி சூடு இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ அந்த பராசக்தி படம்ங்கிறது வந்து முதல்ல புறநானூறுன்னு ஆரம்பித்து பராசக்தியாக மாற்றி அவங்க பண்ணியிருக்காங்க பொழுது. ஸோ குழந்தைகளோடு போய் பார்க்குறதுக்கான சான்றிதழ் வாங்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணும் பொழுது தான் இந்த கட்டுக்கள் முன்வைக்கப்படுது. இப்போ பராசக்தி படத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம்ங்கிறது பேக்ட்ராப்பாக வச்சுருக்கு. ஆனால் சொல்லப்படுற கதை வந்து சகோதர பாசம், சென்டிமெண்ட்டு, குடும்பம் அப்படின்னு வரதா சொல்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற நடைமுறை தான். அப்பா ஒரு கட்சியில் இருப்பார், பையன் ஒரு கட்சியில் இருப்பான், அந்த பையனோட தம்பி ஒரு கட்சியில் இருப்பான். அதுதான் சுதாகங்கிற வேறு மாதிரி சொல்கிறாங்க. அண்ணன் தம்பி, மச்சனை மாமா, அங்கேயும் அரசியல் இருக்காது. அவங்க வெளியே சொல்லலாம். ஒரே குடும்பத்துக்குள்ளே 3 கட்சியை சேர்ந்தா இருக்கலாம். ஒருத்தர் இந்தியை எதிர்க்கிறாரு, ஒருத்தர் இந்தியை ஆதரிக்கிறார். இது ரெண்டும் நமக்கு தேவையில்லாத விளையாடான்னு ஒருத்தர் பேசுகிறார். ஸோ இதுதான் இது. நீங்கள் வந்து ஒரு சினிமான்னு எடுத்துக்கிட்டால் அதுக்குள்ளே காதல் இருக்கேன், சண்டை இருக்கேன், வெள்ளம் இருக்கேன், சராசரி தான். ஆனால் இவங்க எடுத்துக்கிட்ட மெயின் கண்டென்ட்டுங்கிறது, ஒரு வரிங்கிறது தமிழகத்தில் நடந்த இந்தி எதிர்ப்புக்கான போராட்டம், இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் தான். ஸோ அதில் நீங்கள் எல்லாமே வரணும். ரெண்டாவது வந்து நீங்கள் அன்றைக்கி வந்து சுதந்திரா கட்சி ராஜாஜியை பற்றி பேசணும், காமராஜருடைய ஸ்டாண்ட் என்னங்கிறத பேசணும், பக்தவச்சலம் என்ன சொல்லு, இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. அரசியல் முழுக்க ஒரு அரசியல் படம். அந்த அரசியலுக்குள்ளே ஒரு காதல், அவ்வளோதான். அதனால் தணிக்கைத்துறையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பாஜக வந்து வீம்புக்கு எங்கே இருக்கும், இதையே நீ அனுபவிச்ச இந்த பஞ்சாயத்தெல்லாம் வரும். ஸோ ஜனநாயகன் அவங்க ரொம்ப தெளிவாக சத்தமே இல்லாமல் சென்சாரை வாங்கிட்டு தான் ரிலீஸ் தேதி மற்ற ப்ரொமோஷனுக்கு போனாங்க. இவங்க முதல்லையே படத்தில் என்னவெல்லாம் இருக்குங்கிறத சொல்லி அதை ஒரு பெரிய அரங்கமாக வேற போட்டு ஊரே பார்த்ததுக்கு முன்னாடி சென்சாருக்கு போகும் பொழுது சென்சார் முழிச்சுக்கிருச்சு. நீங்கள் எந்த விதமான ப்ரொமோஷன் என்ன, ஜனநாயகனுக்கு பின்னாடி தான் பராசக்திக்கான ஆடியோ ரிலீஸுங்கிறது பிளான் பண்ணாது. அவர் மலேசியாவில் என்ன பேசுகிறாருன்னு பார்த்துட்டு பராசக்தி வச்சுக்கிறோம்ட்டு அவங்க பிளான் பண்ணி வச்சுருந்தார். இப்போ ஆடியோ ரிலீஸை விட இப்போ படத்தை வந்து சென்சார் பண்ணி, ஏன்னா இப்போ ஏற்கனவே பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, ஜனநாயகனை அரசியல் ரீதியாக காலி பண்ணுறதுக்காக தான் பராசக்தியை கொண்டு வர்றாங்க அப்படின்ட்டு. அதுக்கு தான் திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு, ஏங்க ஒரு பொங்கலுக்கு 10 படம் வந்தால் கூட தேட்டர் தாங்கும். ஆமாம் ஆமாம். ஒத்த படத்தை மட்டும் போட்டு மக்களை வந்து கட்டாயப்படுத்த முடியாது படம் பார்க்குறதுக்கு. ஏன்னா இங்கே விஜய்க்கு ரசிகர் இருக்கார், ரஜினிக்கு இருக்கார், அஜித் எல்லாத்துக்குமே ரசிகர். அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரியான படத்தை கொடுத்தாகணும். அப்படிங்கும்போது 2 படம் வர்றது தப்பு இல்லை.
அதனால் ரோட்டில் வரையும் போகிறவெல்லாம் சொல்கிறத கேட்டேன்ட்ட கேட்காதீங்கன்னு இப்போ ரீசெண்டாக பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் இது வந்து ஜனநாயகனுக்கு எதிரான போட்டி கிடையாது. பொங்கலுக்கு 2 வந்தால் படங்கள் வருது. ஒரு வாரம் ஒரு 100 கோடி ரூபா 150 கோடி ரூபாயே தமிழ்நாட்டில் பாக்ஸ் ஆஃபீஸில் பொங்கல் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முதல்ல வந்த படங்கள் அடிப்படையில் பார்த்தோம்னாக்க திரையரங்குகளுக்கு குறைந்தபட்சம் 300லேருந்து 350 கோடி ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலான காலம் இருக்குது. ஸோ அப்போ ஒரு படம் இல்லாமல் 2 படமும் இறங்கும் பொழுது ஆளுக்கு 200 கோடி ரூபா இங்கே வசூல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த படத்துக்கு அந்த படம் போட்டி, அந்த படத்துக்கு இந்த படம் போட்டின்லாம் சொல்ல முடியாது. 10 படம் ரிலீஸ் ஆனால் கூட படத்துக்கு வராத ஆடியன்ஸுன்னு தேட்டருக்கு வருவாங்க. பொங்கலுக்கு வந்து ஜனநாயகன், பராசக்தி தவிர வேற எதுவும் படங்கள் வெளிவருதா? இல்லை, அதாவது ஜனநாயகனுக்கும் பராசக்திக்கும் தேட்டர் பிரிக்கிறதே மண்டை காஞ்சு போயிடும் தேட்டர் ஓனர்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பொங்கல் அன்னைக்கு தேட்டரை காலியாக வச்சுருக்க முடியாது. அரங்கு நிறைந்து இருந்தால் தான் அந்த வருஷம் பூரா சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால் புது படங்கள் அல்லது சின்ன பட்ஜெட் படங்கள் வழக்கம் போல் வரும். ஆனால் இந்த முறை அதுக்கான வாய்ப்புகள் தேட்டர் சைடு இருந்தே சொல்லிட்டாங்க, வேறு படம் எதையும் ரிலீஸ் பண்ணாதீங்க, இந்த 2 படத்துக்கு தான் தேட்டர். ஏற்கனவே வந்து ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய இங்கிலீஷ் படம் அல்லது வேறு படங்களுக்கு 1 ஷோ 2 ஷோ அது கம்பல்சரியாக போயிடும். ஸோ ஜனவரி 10ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் பராசக்தி வந்துட்டா ஜனநாயகன் பராசக்தி 2 தான் தேட்டரில் இருக்குமே ஒழிய வேறு படங்கள் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த 2 படங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்கும்? இந்த படங்களுக்கான உண்மையான வரவேற்புங்கிறத வந்து நீங்கள் 19ஆம் தேதிக்கு மேலே தான் பார்க்க முடியும். ஜனவரி 10ல் இருந்து 19ஆம் தேதி வரைக்கும் பொங்கல் ஃபெஸ்டிவல். நீங்கள் இந்த 10, 11, 12, 13 இந்த 3 நாளும் விஜய் ரசிகரும் சிவகார்த்திகேயன் ரசிகர் மட்டும்தான் படம் பார்ப்பாங்க. பொதுவான குடும்பங்கள், பப்ளிக் ஆடியன்ஸு இருக்கிற இடத்துலேருந்து சொந்த ஊருக்கு போகிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அவங்க படம் பார்க்க போகிறது 14ஆம் தேதி தான். 14, 15, 16 அதுக்கு பின்னாடி தான் இந்த படத்தினுடைய பொது சமூகத்தினுடைய கருத்து என்னங்கிறது தெரியும். ஆனால் 2 படத்துக்குமே அரசியல், சினிமா, பொது சமூகம் எல்லா தரப்புலையுமே மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குது. இது வரைக்கும் அந்த பொங்கலில் இந்த பொங்கல் ரொம்ப விசேஷமான பொங்கலாக இருக்குது. ஒரு அரசியல் பொங்கல். ஏன்னா 2மே அரசியல் படம். ஸோ அப்படிங்கும் பொழுது அதுக்கான எப்போவுமே நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டோரி, அரசியல் ஸ்டோரி இது 2க்குமே ஆடியன்ஸ்கிட்ட எப்போவுமே ஒரு வேகம் இருக்கும், ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதனால் இந்த 2 படமுமே குறைந்தபட்சம் 2 வாரம் திரையரங்கில் ஓடுறதுக்கான வாய்ப்பு என்ன மோசமாக இருந்தாலும் சரி 2 வாரம் இந்த 2 படம் நிற்கும். மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.